சரவணா பிலிம்ஸ் அதிபரான ஜிஎன் வேலுமணிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே மிக நெருக்கமான நட்புண்டு. அதன் காரணமாகத்தான் சரவணா பிலிம்ஸ் நிறுவனத்திலே பல படங்களில் நடித்தார் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட அவர்களுடைய நட்பு குடியிருந்த கோயில் படத்திற்கு பின்னாலே அடியோடு முறிந்து போனதென்றால் அதற்கு காரணம் குடியிருந்த கோயில் படத்தினுடைய வெளியீட்டின் போது நடந்த ஒரு சம்பவம். அந்த படத்தினுடைய வெளியீட்டின் போது படப்பட்டியலில் எடுத்து செல்வதற்காக சரவணா பிலிம்ஸ் அலுவலகத்துக்கு விநியோகத்தில் சென்றபோது ஒரு பெட்டிக்கு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் பொட்டியை தர முடியும் என்று சரவணா பிலிம்ஸுடைய நிர்வாகி கூறினார். இதை கேட்ட உடனே அங்கிருந்த விநியோகத்தில் எல்லோருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாகிவிட்டது. எதுக்காக நாங்கள் 5000 ரூபாய் தரணும், கூப்பிடுங்க ஜிஎன் வேலுமணி என்ற போது, ஜிஎன் வேலுமணி ஊரில் இல்லை, நீங்கள் 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா பொட்டி தரேன், இல்லைன்னா தர முடியாது என்று சொல்லிவிட்டார் அந்த நிர்வாகி. உடனே அந்த விநியோகத்தில் எல்லோரும் எம்ஜிஆரை சந்தித்தார். என்ன விஷயம் என்று எம்ஜிஆர் கேட்டபோது, இது மாதிரி 5000 ரூபா கொடுத்தா தான் படப்பட்டு தரேன்றாரு, இது என்ன அநியாயம், நாங்கள் ஏற்கனவே விநியோகத் தொகையை முழுமையாக கொடுத்துட்டோம் அப்படின்னு எம்ஜிஆரிடம் அவர்கள் முறையிட்டார்கள். என்ன காரணம் சொல்கிறாங்க அவங்க என்று எம்ஜிஆர் அவரிடம் கேட்டார். படத்தினுடைய பட்ஜெட் அதிகமாகிடுச்சு, அதனால் இந்த 5000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பொட்டி தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த விநியோகத்தில் சொன்ன உடனே வேலுமணியை தொடர்பு கொள்ள எவ்வளவோ முயற்சி செய்தார் எம்ஜிஆர். ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியல. நீங்கள் பணத்தை கொடுத்து பொட்டி எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு ஏதாவது நட்டம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், இனி ஜிஎன் வேலுமணிய நிறுவனத்திலே நான் நடிக்க மாட்டேன், அது மட்டும் உறுதி என்று விநியோகத்திடம் சொன்னார் எம்ஜிஆர். அப்படி அவர் சொன்ன போதே அவர் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கிறார் என்பதை விநியோகர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. எம்ஜிஆருக்கும் ஜிஎன் வேலுமணிக்கான உறவு முறிந்ததற்கு அந்த சம்பவம் தான் காரணமாக அமைந்தது.